இந்த வீடியோல .NETல இருக்க framework, core framework and .NET 8 framework இந்த மூணுத்துக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் இதெல்லாம் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க and இதோட ஹிஸ்டரி பத்தி தான் பார்க்க போறோம். So let's get into the video. Hi guys. இன்னைக்கு நம்ம .NETல .NET frameworkனா என்ன, .NET coreனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃபைன். ஸோ ரெண்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் .NET. .NETனா என்ன? .NET இஸ் அ ஃப்ரேம்ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. .NETனா அது ஒரு ஃப்ரேம்ஒர்க். ஓகே, அது எதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேம்ஒர்க்கில் தான் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு இன்பில்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரேம்ஒர்க் நமக்கு ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியும். சரிங்களா, ஃபைன். .NET ஃப்ரேம்ஒர்க்குக்கும் .NET கோர் ஃப்ரேம்ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி சொல்லுவோம், .NET ஃப்ரேம்ஒர்க் சொல்லுவோம், இல்லைன்னா .NET கோர்னு சொல்லுவோம். ஒன் திங் நான் இங்கே ஃப்ரேம்ஒர்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, .NET கோர் ஆல்சோ எ ஃப்ரேம்ஒர்க். ஃப்ரேம்ஒர்க்கோட அப்கிரேட் வெர்ஷன் தான் .NET கோர். ஓகேங்களா, .NET ஃப்ரேம்ஒர்க்கோட அப்கிரேட் வெர்ஷன் தான் .NET கோர். ஸோ கோர் ஆல்சோ எ ஃப்ரேம்ஒர்க். நம்மள அது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்லை இல்லைங்களா. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் .NET ஃப்ரேம்ஒர்க் அண்ட் கோர் டிஃபரன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். .NET ஃப்ரேம்ஒர்க், ஸோ ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம். ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா. பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் வந்து இப்போ .NETக்கு நான் NFன்னு சொல்லிடுறேன். ஸோ .NET ஃப்ரேம்ஒர்க் சப்போர்ட்ஸ் ஒன்லி விண்டோஸ். ஓகேங்களா, விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் நமக்கு .NET ஃப்ரேம்ஒர்க் ரன் ஆகிட்டு இருந்தது. பட் .NET கோர் ஃப்ரேம்ஒர்க் என்னன்னா, இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலயுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. என்னென்னு கேட்டீங்கன்னா, விண்டோஸ், லினக்ஸ், மேக், ஸோ எக்ஸெட்ரா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் மேஜரா பார்த்தீங்கன்னா சோர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் பத்தி நம்ம பேசலாம். ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? ஃப்ரீயா யூஸ் பண்றது தான் பொதுவாக ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இங்க ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி இது பெய்டு சோர்ஸா இருந்தது. ஓகேங்களா, ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. நமக்கு ஸ்டடி பர்பஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு வேணும்னா அது ஓப்பனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஷனலா நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றோம், ரன் பண்றோம் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை பெய்ட் சோர்ஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு பே பண்ணிட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா .NET கோரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை நமக்கு ஓப்பன் சோர்ஸா மாத்திட்டாங்க. நம்மளால ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓப்பன் சோர்ஸ், ஸோ இட்ஸ் ஃப்ரீ டு யூஸ் இல்லைங்களா. ஓப்பனா இருந்தா ஆப்வியஸா நமக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரீயா. And also we can modify it. And then மெயினா பார்க்க வேண்டியது ஹோஸ்டிங். ஹோஸ்டிங் எப்படி இருந்தாங்க, ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, .NET ஃப்ரேம்ஒர்க் வந்து IISல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுவே .NET கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா Kestrel, IIS, Apache, etc. So and so on. நமக்கு மல்டிபிள் ஹோஸ்டிங் இங்கே அவைலபிளா இருக்கு கோர்ல. ஓகேங்களா. அண்ட் தென் மெயினா பாத்தீங்கன்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ பில்ட்-இன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து நமக்கு கோர்ல சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்காங்களே தவிர ஃப்ரேம் ஒர்க்ல அது நமக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா, இட்ஸ் நாட் சப்போர்ட்டட். ஓகேங்களா, பட் .NET கோர்ல பில்ட்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் டூல். ஸோ இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் டூல்னா IDE, இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா IDEன்னு பொதுவாக சொல்லுவோம். ஸோ IDE சப்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, .NET ஃப்ரேம்ஒர்க் வந்து விஷுவல் ஸ்டுடியோ சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது. இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா IDEன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. IDE சப்போர்ட்ஸ் யார் யாருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, .NET ஃப்ரேம்ஒர்க்குக்கு விஷுவல் ஸ்டுடியோ சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் .NET கோருக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ பிளஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபியூ டிஃப்ரென்சஸ் இருக்கு ரெண்டு பேருக்கிட்டையுமே. ஓகே, அண்ட் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் எப்போ எப்படி சேஞ்ச் பண்ணாங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் போய் பார்த்துடலாமா இப்போ நம்ம. ஓகே,
ஸோ .NET ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2002 தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வெர்ஷன் வந்து 1.0 சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. .NET ஃப்ரேம் ஒர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ 2002 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா. அண்ட் தென் 1.0ல SP1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு சம் வெர்ஷன் வந்து பாருங்க, இதெல்லாம் நமக்கு மேண்டேட்டரி இல்லை. 1க்கு அடுத்து 2 எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2005ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க .NET ஃப்ரேம் ஒர்க்ல 2.0 ஓகேங்களா. அண்ட் தென் 3 பாருங்க 2.6ல 3.0 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 3.5 வந்து 2007ல வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே 4 வந்து 2010ல அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இப்போ லேட்டஸ்டா நம்ம எல்லாருமே யூஸ் பண்றது அதிகமா 4.8, 4.1 தான் வந்து 8.1 வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க, அப்கிரேட்ல வந்து 2019ல வந்து 4.8 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட விஷுவல் ஸ்டுடியோ வெர்ஷன் பாருங்க 2019ல இருக்கு இல்லைங்களா. அண்ட் தென் 2022ல 4.8.1 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க .NET ஃப்ரேம் ஒர்க்ல. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ 2022ல இது சப்போர்ட் பண்ணுது சரிங்களா. ஸோ இந்த ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன இயர் வந்து என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது இருக்கும். ஒரு வருஷமும் சில அப்கிரேடோட வந்து நமக்கு வருஷனை வந்து அப்கிரேட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இதுல .NET ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு எப்போ தட் மீன்ஸ் பெய்டு சோர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்ம வந்து பெய்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்றது விண்டோஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி சில மெயின் திங்ஸ் அண்ட் ஆல்சோ ஹோஸ்ட் பண்றது IISல தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாமே .NET ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கிறது. இது .NET 4.8.1 முடிஞ்சிருச்சு சரிங்களா. அண்ட் தென் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சைட் பை .NET கோர்ன்றதுமே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2016லே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க 2016ல .NET Core 1.0 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நமக்கு .NET ஃப்ரேம் ஒர்க் எப்போ எண்ட் பண்ணிருந்தாங்கன்னா 2022ல 4.8.1ல தான் க்ளோஸ் பண்ணாங்க. தட் மீன்ஸ் 2022 பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் இல்லைங்களா. ஆனா இது என் பண்றதுக்கு முன்னாடி கோரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. கோர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஓப்பன் சோர்ஸ் அண்ட் எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம், பில்டினா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷன்ல ஒன்னொன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் த 2016ல .NET Core 1.0 கொடுத்திருந்தாங்க. அண்ட் தென் பாருங்க 2017ல Core 2.0 கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. அதுவே அப்படியே வந்தீங்கன்னா 2019ல வந்து .NET Core 3.0 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் லாங் டேர்ம் சப்போர்ட், இதுல .NET Core 2.1ம் .NET Core 3.1ம் தான் லாங் டேர்ம் சப்போர்ட்ல நமக்கு கொடுத்திருந்தாங்க. LTSனா லாங் டேர்ம் சப்போர்ட் சரிங்களா. மீதிலாம் வந்து ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்ல இருந்தது. ஃபார் டெஸ்ட் பர்பஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒன்று நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஷார்ட் டேர்முக்கு வந்து பொதுவாக டெஸ்ட் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு லாங் டேர்ம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் ரிலேட்டடா நம்ம பண்ணுவோம் சரிங்களா. லைக் தட் இப்போ எல்லாருமே .NET Core 3.1 தான் வந்து கொடுத்திருந்தாங்க லாங் டேர்ம் சப்போர்ட்ல சரிங்களா. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்க 2019ல கொடுத்திருந்தாங்க. இதுல லாங் டேர்ம் சப்போர்ட் பாருங்க 2.1 அண்ட் 3.1 வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்ல இருக்கு. ஸோ LTSனா லாங் டேர்ம் சப்போர்ட் சொல்லுவாங்க. .NET Core 2.1 அண்ட் .NET Core 3.1 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சப்போர்ட். இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்ல இருக்கும். ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பொதுவாக இந்த டெஸ்ட் பர்பஸ் நம்ம கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம லாங் டேர்ம் சப்போர்ட்க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ நமக்கு எப்போ வந்து 3.1 வந்து சொல்லியிருக்காங்க 2019ல .NET Core வந்து 3.1 வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. சோ என்ன வெர்ஷன்ல இருக்கு பாருங்க, விஷுவல் ஸ்டுடியோ 2019 வெர்ஷன்ல நமக்கு கொடுத்திருந்தாங்க. 16.4ல கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இங்க நமக்கு .NET ஃப்ரேம்வொர்க், .NET Core அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நேம்ல இருக்கு. இது எல்லாமே ஃப்ரேம்வொர்க் ரிலேட்டடான மாடிஃபிகேஷன் தான் அப்படின்றதெல்லாம் நமக்கு டெவலப்பர் மத்தியில புதுசா வரவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அட் லாஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே .NET அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெர்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நம்ம .NET ஃப்ரேம்வொர்க்னு சொல்ல தேவையில்ல, .NET Coreன்னு சொல்ல தேவையில்ல, சிம்பிளா .NET சொல்லி அதோட வெர்ஷன் என்னவோ அந்த வெர்ஷனை நம்ம சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டாங்க சரிங்களா. டிசைன் பண்ணி 2020ல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, .NET 5 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ 2019 வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் 2020ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னு சொல்லியிருக்காங்க, .NET ஃப்ரேம்வொர்க்னு சொல்லல, .NET Coreன்னு சொல்லல சரிங்களா. வெறும்னா .NET 5
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் .NET 6 வந்து 2021ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 7 இதுல வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க .NET 6ம் 2023ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த .NET 8 இவங்க 2 பேர் தான் லாங் டேர்ம் சப்போர்ட். இப்போ பொதுவா எல்லாமே வந்து .NET 8க்கு தான் மைக்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் .NET 9 2024 நவம்பர்ல வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இது லாங் டேர்ம் சப்போர்ட் கிடையாது. அதனால எல்லாமே வந்து மைக்ரேஷன் ப்ராப்பஸ் பண்றவங்க எல்லாருமே .NET 8க்கு தான் வந்து மைக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு .NET ஃப்ரேம்வொர்க்னா என்ன, கோர்னா என்ன, .NETனா என்ன, நம்ம வெர்ஷன் இப்போ 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எல்லாமே ஃப்ரேம்வொர்க் தான், .NET ஃப்ரேம்வொர்க்ஸ். அது ஒரு டைம்ல ஒரு பீரியட்ல நேம் டிஃப்ரெண்டா கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுனால அட்லாஸ்ட் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, எல்லாமே .NET அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோர்ல இருக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாமே 1.0ல இருந்து 3.1 வரைக்கும் கோர்ல நம்ம சொல்றாங்க. ஃப்ரேம் ஒர்க்ல பாத்தீங்கன்னா 1.0ல ஆரம்பிச்சு 4.8.1. நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 4.8.1ஓட வந்து என்னாச்சு, பெய்டு சோர்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் இவங்க எல்லாமே ஓப்பன் சோர்ஸ், ஸோ நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மெயின் திங் என்னன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம். கோர்லயும் இந்த போல .NET 5 6 7 8 சொல்றோம் இல்லைங்களா, இவங்க எல்லாமே வந்து நமக்கு என்னது கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்றாங்க, ஓப்பன் சோர்ஸா இருக்கு, பில்டின் டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் பில்டினா கொடுத்துருக்காங்க, மெயின் ஃபீச்சரா அதை ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் என்னன்றது நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் ஹோஸ்டிங் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே ஃபியூ டிஃபரன்சஸ் தான் இருக்கே தவிர ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னு நமக்கு பெட்டரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் தென் மெயினா இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க்ல வந்து எல்லா லைப்ரரிஸுமே இருக்கும். பட் கோர்ல அப்படி கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ NuGet பேக்கேஜ் மூலமா நமக்கு தேவையான லைப்ரரிஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பீடா இருக்கும் அப்படின்றதுனால அதுமே ஒரு ஃபீச்சரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்கமிங்ல இது ரிலேட்டடா இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், பை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.